கையை தட்டி நல்லா உற்சாகமா. பாவங்கள் போக்கவை அந்த பாட்டு போயிடுச்சு. கண்ணீரை கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. சாபங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அல்லேலூயா. மனுஷன் வந்து கண்ணிலேருந்து வர கண்ணீரை அவன் கர்ச்சீஃபை வச்சு துடைச்சிட்டு போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அத்தை இது போயிடுவான். ஆனால் கர்த்தரால் மட்டும்தான் உள்ளத்தின் அழுகையை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தில் வருகிற கண்ணீரை அவர் தான் துடைக்க முடியும். அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள தேவனை தான் கர்த்தர் சொல்கிறார், இவர் சமாதான பிரபு என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி, அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் தான் நம் இருதயத்தின் ஆற்ற முடியும். அந்த இடத்துல கண்ணீரை துடைக்க முடியும். உணர்ந்து பாடலாமா? கண்ணீரை துடைத்தாரையா. சரியா? கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சேர்ந்து சொல்லுங்க. Way.
ஆமென். இல்லையா? அவர் நம்மை நேசிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. நேற்று இரவுலேருந்து ரொம்ப மிகுந்த சந்தோஷம், ஒரு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. எனக்கே தெரியாத ஒரு சந்தோஷம். காலையில் என் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு மெசேஜ் வருது. பாஸ்டர், உங்களை நாங்கள் எங்கள் பாஸ்டராக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இது எனக்கு சர்ப்ரைஸ். அல்லேலூயா. எனக்கு சர்ப்ரைஸ். நேற்று சொன்ன சர்ப்ரைஸ் கிறிஸ்மஸ் என்று சொல்லி சொன்ன கொஞ்ச நேரத்தில் பிரதர் சேகருக்கும் சிஸ்டர் இளவரசிக்கும் ஒரு சர்ப்ரைஸ். நான் சொன்ன ஒரு ஆச்சரியமான ஒரு கிறிஸ்மஸ் சொன்னேன்னா என்ன ஆச்சரியம்? உங்கள் பையன் உங்களுக்கே தெரியாமல் அல்லேலூயா கர்த்தர் பாருங்க நம்ம வாழ்க்கையில் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் இல்லையா அவர் என்னங்க சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஏன் தெரியுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதை செய்கிறவர். உற்சாகமாய் பாடி ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷனுக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. 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 இயேசு முக்கியமாய் வந்த காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அல்லேலூயா. நம் இழந்த பரிசுத்தத்தை மீண்டும் கொடுக்க. ஆமென். நம்மை ரட்சித்து, கரெக்டு தான் நீங்க சொன்னது, நான் சரியா சொல்லுறேன். இழந்த பரிசுத்தத்தை தேவன் ஆதாம் ஏவாளையும் படைக்கும் போது பரிசுத்தமா படைத்தார். பாவம் அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படியாக தான் கர்த்தரோட சாயல் நம்ம மேல் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் என்னாச்சுன்னா உங்களுக்கு கதை தெரியும் இல்லையா? சாப்பிட்டு பாவம் செய்தாங்க. அல்லேலூயா. அதனால என்ன போயிடுச்சு? நம்ம கிட்ட இருந்து பரிசுத்தம் போயிடுச்சு. இந்த பரிசுத்தம் மீண்டும் வரணும்னா யார் வரணும் என்று சொல்லி பிதாவானவர் யோசிக்கும் போது தான் அப்போ தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அல்லேலூயா. நமக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் நம் பாவங்களை
நீக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது இயேசுவின் நாமம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம். சொல்லுங்க, பாடுங்க சேர்ந்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷரின் வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை அறிக்கை செய்ய அவர் செய்ய நாமம் சுகம், இயேசு ஆரோக்கியம், கிறிஸ்து. பலன், விடுதலை அவர் எல்லாமே நாமம் இயேசுவின் இயேசு நாமத்தில். கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இயேசுவின் நாமம் நாமத்தை சொல்லும்போது இயேசு விடுதலை கிறிஸ்து. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, சுடும் வியாதியும் ஒளிவதும் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியும் ஒளிவதில் உண்டு. நாம் சுகமோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லலாமா? அவர் நாமம் இயேசு நீ கிறிஸ்து, சுகமோடு இருக்க அவர் தெய்வ நாமம் ஆசீர்வதித்துக் இயேசு கொள்ள. கிறிஸ்து, இயேசுவின் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த மனுஷர் மத்தியில் வல்லமையான வேறொரு நாமமில்லை. கடைசியா அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமத்தில் எல்லாம் நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். அவர் நாமத்தில், அவர் சொல்லுங்க, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. அவர் நாமத்தில் எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். தீமையானாலும் சொல்லுங்க, தீமையானாலும் நன்மையாய் மாறும். அல்லேலூயா. வியாதி இருந்தாலும் சுகமாய் மாறும், தடுமாறினாலும் நிலைத்து நிற்பேன். அல்லேலூயா. எங்க? அவர் நாமத்தில் மட்டுமே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு விஷயம் கத்துக்கிறது, எப்பவுமே நான் பண்ணிடுவேன்னு யோசிச்சுன்னா நான் விழுந்துடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் குத்துட்டு பேருக்கு கவலைப்படுறது கிடையாது. அல்லேலூயா. இதை நான் கற்றுக்கிற ஒரு காரியம். கர்த்தர் செய்வார், பார்த்து நிறு. அவ்வளோதான். என்னங்க? கர்த்தர் செய்வார், பார்த்து நிறு. அவர் செய்கிறத மட்டும்தான் நீ பார்க்கணும். அல்லேலூயா. தயவு செய்து நான் செய்கிறேன்ப்பான்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுறார், உன் சுமை எனக்கு தான், நான் சுமக்கிறேன். அல்லேலூயா. உன் சுமையை தான் நான் உனக்கு சுமக்கிறேன். அவர் தான் இயேசு. அல்லேலூயா.
அலையிலோயா. கூட ஒரு பாடலை பாடி, இது என்னோட புது பாடல். நேற்று டான்ஸ் ஆனாங்க இல்லையா என் பாட்டுக்கு. அலையிலோயா. பெத்லேகேம் ஊரினில் எனக்காக பிறந்தவர், மாற்று தொட்டியில் எனக்காக தவிழ்ந்தவர். சரியா? பிறந்தவர், மாற்று தொழுவத்தில் எனக்காக தவிழ்ந்தவர். சூரியனை சந்திரனை எனக்காக படைத்திரே, ஆகாய மண்டலங்களை உருவாக்கின கர்த்தரே. சூரியனை சந்திரனை எனக்காக படைத்திரே, ஆகாய மண்டலங்களை உண்டாக்கின கர்த்தரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. நானே வழியும் சத்தியமும் என்றாரே, உலகத்தின் ஒளியாக எனக்காக வந்தாரே. நானே வழியும் சத்தியமும் என்றாரே, உலகத்தின் ஒளியாக எனக்காக வந்தாரே. இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினீர், கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினீர். இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினீர், கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றினீர். பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டுக் கொண்ட தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ உம்மையை தந்தீரே. பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டுக் கொண்ட தெய்வமே, பரிசுத்தமாய் வாழ உம்மையை தந்தீரே. உம்மை போல் தேவனை நான் எங்கு பார்க்கல, என்னையும் நேசிக்கும் அழகான கர்த்தரே. உம்மை போல் தேவனை நான் எங்கு பார்க்கல, என்னையும் நேசிக்கும் அழகான கர்த்தரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. பிறந்தாரே பிறந்தாரே இயேசு எனக்காய் பிறந்தாரே. பெத்லகேம் ஊரில் எனக்காக பிறந்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனார் என்று. அல்லேலூயா அல்லேலூயா. நேத்தோட செய்தியோட கண்டினியூவேஷன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிறிஸ்மஸ். ஆமென்.
ரெண்டாவது சொன்ன மிராக்குலஸ் கிறிஸ்மஸ். என்ன கிறிஸ்மஸ்? அற்புதத்தின் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா. ஒரு சர்ப்ரைஸை பார்த்தோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நடக்காத ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி தருவா. அல்லேலூயா. என்றும் நீ பார்க்காத ஒரு காரியம் நேரிடும். விசுவாசித்தா பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீ சுகம் பெறுவாய் என்று விசுவாசிக்கிறாயா? ஆம் என்று சொன்ன உடனே கர்த்தர் சுகம் உண்டாவதாகன்னார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி ஆக கடுவது என்று சொன்னார். ஸோ உன் விசுவாசத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அது பாட்டுக்கு நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னோட விசுவாசத்தின்படி தான் எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது தான் மரியாவை தூதன் சந்திக்கும் போது இந்த ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம் என்ன சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அல்லேலூயா. ஹிஸ்டரியிலே ஒரே முறை தான் அந்த மிராக்கல் நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரித்திரத்திலே ஒரே முறை தான் அந்த மிராக்கல் நடந்தது. சாகாம எடுத்துக்கொள்ளப்பட்டவர் 4-5 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா வேத புஸ்தகத்துல ஹிஸ்டரியிலே ஒரே ஒருத்தர் தான் அல்லேலூயா பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தது. அது பெரிய சரித்திரத்தில் பெரிய ஒரு மிராக்கல். அல்லேலூயா. அதே போல கண்ணை கொடுத்தார். இப்போ கூட ரீசெண்டாக கூட எவ்வளோ மிராக்கலை பார்க்கிறோம். கண் இருக்குது, மரித்தவர்கள் எழும்பி நடக்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, பார்வை இல்லாதவர் பார்க்கிறாங்க, காது இல்லாதவர் கேட்குறாங்க, பேச முடியாதவர்கள் பேசுகிறாங்க. அநேக அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இவ்வேளையிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இப்படி ஒரு அதிசயம், என்ன அதிசயங்க? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு கண்ணியின் வயிற்றிலுக்குள் போய் கர்ப்பம் தரித்தது முதல் அதிசயம். கடைசி அதிசயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இப்படியான அதிசயத்தை தான் கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் செய்யும்படியா விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படியான அதிசயம் நீ பார்க்காத ஒரு காரியம், நீ எண்ணாத ஒரு காரியம், நீ என்றும் ஏறிடாத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா மரியாளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தார் கர்த்தர். என்ன தெரியுமா? கிருபை பெற்றவளே. மரியாளுக்கு ஒரு என்ன கொடுத்தார் ஆண்டவர்? ஒரு டெஸ்டிமோனி, ஒரு அவருக்கு வாக்குத்தத்தம் சொல்றாரு. கிருபை பெற்றவளே. நான் சொல்லல, பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லல. ஓ ஆவி அப்படி ஆச்சா, ஆவியானவர் இறங்கி நீ கர்ப்பம் தரித்தாயா, நீ கிருபை பெற்றவள் என்று சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லலங்க. ஆண்டவரே மரியாளை குறித்து சாட்சி சொன்னவரா இருக்கிறா. அல்லேலூயா. அப்படியா கிருபை பெற்ற மரியாளே, நீ இயேசுவை சுமக்க ஒரு பாத்திர. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படியான ஒரு மிராக்கல் நடக்கணும்னா நீ கிருபை பெற்றவளா இருக்கணும். அந்த கிருபை பெற்ற இயேசுவை ஏற்றுக்கணும். அல்லேலூயா. அந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி என்ன? இயேசுவான உனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியமான நல்ல நற்செய்தி முதல் காரியம் கிரேட் ஜாய். என்ன பார்த்தீங்க நீங்க? மிகுந்த சந்தோஷத்தை நேற்று பார்த்தீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கன்னா மிராக்குலஸ் கிறிஸ்மஸ். என்ன கிறிஸ்மஸ்? மிராக்குலஸ் கிறிஸ்மஸ். அற்புதத்தை எதிர்பாருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அற்புதத்தை எதிர்பாரு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொன்னீங்களா? சொன்னா தான் நடக்கும். ஆனால் சொல்லிச்சா? சொன்ன ஓகே. பக்கத்தில் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டு நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகளுக்கு கர்த்தர் செய்வார். இன்னொன்று நான் சொல்லிடுறேன். எனக்கு இப்படியெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் பேர் எதோ எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தன் ஃப்ளைட் எதிர்பார்த்தான். கர்த்தர் எப்படியா ஃப்ளைட் கொடுப்பார்? உனக்கு வண்டி 2 வீலர் கொடுப்பார், இல்லை 4 வீலர் கொடுப்பார். நீ கேட்டவனே என்ன கேட்குற? ஃப்ளைட்டு. அல்லேலூயா. உனக்கு தேவையை கர்த்தர் சந்திக்குவார். அதை அற்புதமாய் செய்வார். அல்லேலூயா. அதுதான் மிராக்கல் இல்லையா? அதுதான் மிராக்கல், அதுதான் அற்புதம். உனக்கு ஃப்ளைட்டே தேவையாக இருந்தா, உனக்கு ஃப்ளைட்டே ரொம்ப தேவை அப்போதான் அப்படி இருந்தால் அதையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் அதையும் என்ன செய்வாருங்க? வாய்க்க செய்வார். ஏன்? உன் தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை சமாளிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அதை சந்திக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஏன்? இந்த கிறிஸ்மஸ் உனக்கு ஒரு மிராக்கலஸ் கிறிஸ்மஸ் ஆய் கர்த்தர் மாற்றி தர போகிறார். அல்லேலூயா. கடைசி இல்லையா? என்ன மாத்தோம்?
கடைசி. நேற்று பார்த்தோம் சர்ப்ரைஸ் கிறிஸ்மஸ், இன்னைக்கு மிராக்குலஸ். அடுத்தது வண்டர்ஃபுல் கிறிஸ்மஸ். என்ன கிறிஸ்மஸ்? வண்டர்ஃபுல், அற்புதமான ஒரு கிறிஸ்மஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவர் நாமத்தை குறித்து படிக்கும்போது நான் படித்தேன். ஐசையா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தர் சுவம், அவர் நாமம், அல்லேலூயா, என்னங்க அவர் நாமம் அதிசயமானவர். வண்டர்ஃபுல் நேம். சொல்லுங்க, என்ன நாமம்? வண்டர்ஃபுல் நேம். அவர் நாமம் அதிசயமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமானவர். எதை செய்ய வாருங்க? அதிசயம் தான் செய்வார். அல்லேலூயா. அதிசயமான எதை செய்வாரு? அதிசயமான காரியங்களை தான் செய்வார். அல்லேலூயா. அவர் சாதாரணமாய் செய்கிறவர் அல்லங்க, அதிசயத்தை செய்கிறவர். அல்லேலூயா. கடலை ஷூன்னாரு. கடல் என்னாச்சு? அமைதியாயிடுச்சு. ஐயோடா, அந்த இடத்துல நான் எதனா மைக்கச்சு ஒன்ட்டுப்பேன். எப்படி நடந்துக்கும்? எப்படி போட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அழுறாங்க, தொல்லுறாங்க, என்ன செய்யணும் தெரியாம அங்கே ஓட்டுறாங்க. சும்மா சாதாரணமா வந்துட்டு பார்க்குறாரு, என்ன நடக்குது? ஐயா, நீங்க தூங்கின்னு இருக்கீங்க, எங்க ஆலையை வந்து எங்க போட்டு கவிழ்த்துருமோன்னு பயமா இருக்கு, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கொஞ்சம் கரெக்ட் பண்றாங்க. விசுவாசமா இருங்க என்று சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு ஷூன்னு அதட்டுறாரு. எதை? கடலை. அல்லேலூயா. எவ்வளவு அதிசயமானவர் இல்லை அவரு? அல்லேலூயா. எவ்வளவு அதிசயமானவருங்க. சும்மா உஷ்ன்னா என்ன நடந்தது? கடல் அப்படியாய் அமைதியானது. அல்லேலூயா. போயிட்டு கீழே இருக்கிற மண்ணை எடுத்து தண்ணி எதிர்பார்த்த தண்ணி கிடைக்கல, அப்படி துப்பிட்டு அந்த மண்ணை எடுத்து என்ன செய்தாருங்க? ஆமா, அல்லேலூயா. அதனால தான் அங்கதான் கத்துக்கினாங்களோ இல்லையோ இந்த முல்தானி மட்டியான்னு. கண்ணுக்கு போட்டாலே பார்வை வருது, நான் மூஞ்சுக்கு போட்டா வெள்ளையாவாங்களே இல்லையோன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருங்க? அந்த மண்ணை எடுத்து கண்ணுல இப்படி வச்சாரு. கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். என்ன ஆச்சு? கண்ணு அற்புதங்க. அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா. அந்த நாமத்தை உடையவரை தான் பிதாவானவர் நமக்காய் கொடுத்தார். உங்க அப்பா யாரு? அதிசயமானவர். சொல்லுங்க, உங்க அப்பா யாரு? அதிசயமானவர். அல்லேலூயா. உங்க அப்பா அதிசயமானவரா இருந்தா நீங்க எதை எதிர்பார்க்கணும்? அதிசயத்தை தான் எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. இது நான் கடவுள் சொன்னதை உங்களோட கூட சொல்லுகிறேன், நான் சும்மா ஏதோ சொல்லல. அல்லேலூயா. கடவுள் சொன்னதை, ஏன்னா 3 வாரமும் செய்தி ஏத்துட்டேன். நேற்று பேசும்போது கர்த்தர் என்னோட கூட பேசினது தான் உங்களோட கூட பேசுறேன். அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். உங்களுக்கு எதை செய்வாருங்க? ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யூ வெயிட் அண்ட் see. நீ காத்திருந்து பார்க்கும்போது உனக்கு ஒரு பெரிய அதிசயம். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாகவும் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை வாழ்த்துவராக. மறக்காதீங்க, மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க, என்னது? மிகுந்த சந்தோஷம். ஏன் மிகுந்த சந்தோஷம்? 3 முக்கியமான ஆசீர்வாதம். 1 என்ன? கிறிஸ்மஸ் சர்ப்ரைஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சாட்சி வேணும்னா பூவரசை. சாட்சி வேணுமா? உங்களுக்கு சாட்சி வேணுமா? நீ வரன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. நான் என்னன்னு சொன்னேன்? சர்ப்ரைஸ் கிறிஸ்மஸ் சொன்னேன். சர்ப்ரைஸ் கிறிஸ்மஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கலாம். வீட்டுக்கு போகும்போது நீ போகிறதுக்கு முன்னே இட்லியும் சட்னியும் குழம்பும் யாரோ தெரியாது எனக்கு. அல்லேலூயா. யார்ப்பா இது? நான் வீட்டுக்கு வந்துட்டேன், யாரோ சட்னி அங்கே ஏதோ இருக்குது உள்ள. இல்லை, வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு நல்ல நற்செய்தியை நீங்கள் கேட்கலாம். யாரோ உன்னோட பேசாதவர்கள் உனக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஒரு அற்புதம் இல்லையா? ஏதோ உன் தேவை சந்திக்க போனோம், ஒரு அற்புதம். அல்லேலூயா. சர்ப்ரைஸ் கிறிஸ்மஸ். 2வது என்ன? மிராக்குலஸ் கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல, பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பாருங்கள். 3வது என்ன? அதிசயமான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அற்புதமான கிறிஸ்மஸ். ஏன்? அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா. அநேக காரியங்களை செய்தவர் உனக்கு செய்யாமல் இருப்பாரோ? சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்தவர் உனக்காய் செய்யாமல் இருப்பாரோ? நீ நடக்க பூமியை ஸ்திரப்படுத்தினவர், நீ சுவாசிக்க காற்றை சுத்தம் படுத்தினவர், நீ
நீ நீ இருக்க சூரியனை படைத்தவர், நீ இருளில் நடமாட சந்திரனை படைத்தவர், உனக்கு குடிக்க தண்ணி, உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதெல்லாம் செய்தவர். நீ உன்னை வாழ வைக்க மாட்டாரா? உன்னை நடக்க வைக்க மாட்டாரா? உன்னை உயர்த்த மாட்டாரா? சாதாரணமான காரியம் அவருக்கு. அல்லேலூயா. லேசா சயின்ஸே புரட்டி போட்டாலும் இதெல்லாம் எப்படி உண்டாச்சுன்னு தெரியாது. அல்லேலூயா. they just say this could be. அவங்க சொல்றாங்க இப்படி இருக்கலாம் தான் சொல்றாங்க. it was like this ன்னு சொல்லல. it could be. புரட்டி போட்டாலும் சொல்ல முடியாது என் இயேசுவின் அற்புதங்களை, என் இயேசுவின் அதிசயங்களை புரட்டி போட்டாலும் சொல்ல முடியாது. யார் வந்தாலும் விவரிக்க முடியாது. இது அற்புதமான காரியம். அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்த தேவன் உனக்காய் கொடுக்கப்பட்டார். ஆமே. உனக்காய் பிறந்தார். அவரை கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லேலூயா. உனக்காய் பிறந்தவர், உனக்காய் கொடுக்கப்பட்டவர். கர்த்தர் சுபம் அவன் தோளில் மேல், அவர் நாமம் அதிசயமானவை, அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி அர்ப்பணித்து சந்தோஷமாக let this day be a blessing for you. எல்லா தடைகள் முறியடிப்பதாக. every ashes turns into beautiful thing. எல்லா கண்ணீரும் புட்களாக மாறுவதாக. எல்லா கண்ணீரும் அழகான புட்களாக மாறி அவைகள் உன்னை அலங்கரிக்கும்படியாக இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு miraculous ஒரு சர்ப்ரைஸ், great joy, மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற கிறிஸ்மஸ் ஆக நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு நன்மையானதை செய்வாராக. மீண்டும் God bless you. மீண்டும் God bless you.